விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ராஜகுமார் நாயுடு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி இது தேசிய கட்சியா மாநில கட்சியா சார்? மாநில கட்சியா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. காலப்போக்குல தேசிய கட்சியா? காலப்போக்குல ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள்ல எங்களது கட்சியை விரிவாக்கம் பண்றதா இருக்கும். தென் மாநிலம் மட்டும் போட்டிடுவீங்க தற்சமயம். இப்போ உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, எதை நோக்கி உங்க அரசியல் பயணம்? பொதுவா தமிழகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. நான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமுதாயம்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம். அடுத்தது செகண்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தெலுங்கு. இரண்டாவது ஆகப்பெரிய சமுதாயம் தெலுங்கு சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் பிரச்சனை வருகிற மாதிரி சில போலியான நபர்கள் தங்களது குறுகிய நோக்கத்திற்காக தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை சட்டவிரோதமாக இந்த மண்ணிலே பூத்தி பிரிவினைவாத நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள். அதை எதிர்த்து எங்களது இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். காலம் காலமாக தமிழ் மக்களும் தெலுங்கு குடும்பங்களும் தாயாய், பிள்ளையாய், அண்ணனாய், தம்பியாய், சகோதர சகோதரிகளாய் இப்படித்தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அதே நிலையில் இந்த சமுதாயம் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கட்சியை ஆரம்பித்து இந்த இரண்டு சமுதாயத்தின் நலனுக்காகவும் இந்த ரெண்டு சமுதாய மக்களுடைய நல்வாழ்வைக்காகவும் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கோம். தமிழ் தேசியம் போலி என்றால் வேற எதுதான் உண்மையானது? இந்த மண் திராவிட மண், திராவிட மக்கள் வாழ்ந்த பூமி. 1952க்கு முன்னர் வரை இது சென்னை மாகாணமாக மெட்ராஸ் பிரசிடென்சியாகத்தான் அறியப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது திராவிட மக்களுக்கு சொந்தமான மண். அண்ணாதுரை அவர்கள், மாண்புமிகு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததன் காரணமாக தமிழை தாய்மொழியாக கொண்டு இல்லை தமிழ் சமுதாயத்தினுடைய சில ஜாதிய பிரிவுகளில் வாழக்கூடிய மக்கள் தமிழ்நாடு எங்களதுதான், தமிழ்நாடு எங்களுடைய மண் என்று உரிமை கூறுவதை எங்களால் ஏற்க முடியும். தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததன் காரணமாக அது எங்களுக்கு தான் சொந்தம், நாங்க தான் அந்த மண்ணை ஆள்வோம், நீங்கள் இரண்டாம் தர குடிமக்கள், நீங்கள் இங்கு வாழலாம், ஆள முடியாது என்பது மாதிரியான ஒரு நச்சு கருத்தை, விஷம பிரச்சாரத்தை, சட்டவிரோத கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். இதை கடுமையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். அந்த மாதிரி சித்தாந்தத்தை வேறறுப்பேன். 1920ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில தமிழ்நாட்டை எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா ஆண்டிருக்காங்க, எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா முதலமைச்சராக இருந்திருக்காங்க? அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் இதை ஆண்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த பூமியை பிறமொழியாளர்கள் தான் அதிகமா ஆண்டிருக்காங்க தமிழ்நாடு. சுப்பராயன் தமிழர் அவர் ஆண்டிருக்கிறார். பிறகு எப்படி இதை சொல்கிறீர்கள்? காமராஜர் ஆண்டிருக்கிறார். பக்தச்சலம் ஆண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடியார், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தர் அந்த நீதி கட்சி ஆட்சியாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் தமிழர்கள் அல்ல என்று சொல்ல முடியுமா? நீங்கள் பிராண்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு? இல்ல, நீங்க திராவிட சித்தாந்தம் உண்மையான சித்தாந்தம் சொல்றீங்க, தமிழ் தேசியத்தை போலின்னு சொல்றீங்க. அதுதான் நான் இப்ப கேட்கிறேன். தமிழ் தேசியத்தை நான் போலி என்று சொல்லவில்லை. தமிழை பயன்படுத்தி சில நபர்கள் செய்கிற விஷம பிரச்சாரம் தான் இந்த தமிழ் தேசியம். நான் ஒரு கேள்வியை அழுத்தம் திருத்தமாக கேட்கிறேன். தமிழ் தேசியம் வேண்டும் என்று கோருகிற நபர்கள்
அதற்கான தீர்மானத்தை ஏற்றி மத்திய அரசிற்கும் பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனுப்பி இருக்கிறீர்களா? குறைந்தபட்சம் தமிழக சட்டமன்றத்திற்காவது அந்த தீர்மானத்தை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்களா? அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்துல யார் வந்து நிறைவேற்ற வேண்டும்? ஆளுகின்ற கட்சி தான் நிறைவேற்ற வேண்டும். யாருமே நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை தேசியம் என்று சொல்வது இந்திய தேசியத்திற்கு விரோதமான ஒரு செயல். இங்கு இந்த இந்திய நாட்டில் இருக்கிற ஒரே தேசியம் இந்திய தேசியம்தான். இந்திய பாஸ்போர்ட், இந்திய குடிமகன், இதுதான் இந்தியன் நேஷனலிசம். இதை எதிர்த்து நான் தமிழ் தேசியம், நான் கன்னட தேசியம், நான் மலையாள தேசியம் என்று ஒரு நாட்டையும் நீங்கள் பிரித்து கொண்டு போகணும் என்று நினைத்தால் அது பிரிவினைவாதம். ஏற்கனவே இது மாதிரி பிரிவினைவாத சக்திகள் போடோலேண்ட், நாகாலாந்து, மணிப்பூர் விடுதலை இயக்கம், காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கம், சிம்ரன்ஜித் சிங் மான், இவர்கள் எல்லாம் ஆரம்பித்து இந்திய நாட்டினுடைய இராணுவத்தின் துப்பாக்கிகளுக்கு தான் இரையானார்கள். இந்திய தேசியத்தை எதிர்த்து இந்திய தேசியத்திற்கு விரோதமான ஒரு தேசியத்தை இந்த மண்ணிலே நீங்கள் பேசவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுவது சட்டவிரோதம். இது அவர்கள் காதுகளுக்கு இன்னும் முறையா போய் சேரவில்லை. நான் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் தேர்தல் முடிவு சந்திப்பதாக இருக்கிறேன். 2016 ஆண்டு முதல் இந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி சந்திச்சு வராங்க. 2009 கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து தமிழ் தேசியத்தை ஆதரித்து தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாளா வந்து தமிழக அரசோ இல்ல மத்திய அரசு ஏன் அவரை கைது செய்தல? அது அவர்களை தான் கேட்க வேண்டும். அப்ப அவருடைய நான் ஒரு சட்டம் படித்தவன், அதான் என் பார்வையில் அது தவறு. தமிழ் தேசியம் என்று நீ சொல்வதே தவறு. வேற என்ன உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? வேற என்னன்னு சொல்லணும் சார்? கட்சி ஏதாவது வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் நடத்தலாம். ஒரு கழகம் ஈவிகே சம்பத்னு ஒருத்தர் அவரு கட்சி ஆரம்பிச்சாரு தெரியுங்களா, தமிழ் தேசியத்தை ஆரம்பித்து. அதே போல வந்து தியாகும் தமிழ் தேசியத்தை ஆதரித்து தான் ஒரு அமைப்பை வச்சிருக்காரு. அவங்கலாம் எப்படி? தியாகு இன்றைய மனிதர். ஆமா, அவருடைய கதைக்குள் போக வேண்டாம். ஏன் நீங்கள் சீபா ஆதித்தனாரை சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் என்றுதான் ஆரம்பித்தார். அவர் ஒரு மாபெரும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். மாப்போசியும் ஒரு தமிழ் தேசியவாதி தானே, அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்ல. அதாவது அவர்கள் ஏன் ஆரம்பித்தார்கள், எதற்காக ஆரம்பித்தார்கள் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் வேறு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் வேறு. என்னுடைய சட்ட புரிதலில் தமிழ் தேசியம் என்று நீங்கள் சொல்வது அது சட்ட விரோதம். நம்பர் 1. இதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியமே அடிப்படையில் கோளாறான ஒரு சமாச்சாரம். அதை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. இந்திதான் இந்தி இல்ல, இந்திய தேசியம். இந்திய தேசியம், இந்தி தேசியம் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்திய தேசியம். இந்திய தேசியம். இந்த நாடு விடுதலை அடைந்த பின் இந்திய தேசியமாகத்தான் இந்த மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நான் சொல்லலாமே, நான் தெலுங்கு தேசியம் வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? நான் சட்டம் படித்தவன். என்னுடைய பார்வையில் நான் தெலுங்கு தேசியம் வேண்டும் என்று இந்த மண்ணிலே குரல் கொடுக்கிறேன் என்றால் அது சட்டவிரோதம். அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். இப்போ உங்களுடைய கோட்பாடு எது விஷயமாக? உங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல திராவிடர் ஆட்சி தொடர்ந்து நடக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்களா? தொடர வேண்டும். கட்சி ஆரம்பிப்பவர்கள் அனைவருமே தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசை ஏன் எங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடாது? நாங்கள் ஆளலாம் என்று நினைக்கலாம் அல்லவா? எல்லாருக்கும். ஆனால் நடைமுறையில் எது சாத்தியம் என்பதையும் நாங்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறோம். அப்போது எங்களை போன்ற திராவிட சித்தாந்தங்களிலே முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கும் எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்குவோம். அப்ப திமுகவை முழுமையா நீங்க ஆதரிக்கிறீங்க? திமுக மட்டும் திராவிட கட்சி என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா கட்சி என்று சொல்ல வேண்டும். திராவிட கட்சி என்றால் திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக. அதிமுகவில் வந்து விஜய் கூட
திராவிட இயக்கத்தை தான் இல்ல வைத்திருக்கிறார். இல்ல அவரு திராவிடத்தை மாதிரி தமிழ் தேசியத்தை மாதிரிக்கிறார். யாரு? விஜய் அந்த மாதிரி அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. மேடையில சொல்லியிருக்காரு, திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு பல மேடையில சொல்லலாம். அதே போல அதிமுகவிலையும் தமிழ் தேசியம் இருக்கின்றது, திராவிடமும் இருக்கின்றது. திமுக மட்டும்தான் திராவிட சித்தாந்தம் மட்டும் இருக்கின்றது. அதனால நீங்க திமுக ஆதரிக்கன்ற கேள்வி வேற எதுவும்? திமுக, அண்ணா திமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான், இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள். முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக. நான் தமிழுக்கு எதிரானவன் அல்ல. நான் படித்த கோவை கல்லூரியில் தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர். நான் தமிழ் வளர்வதற்கு பாடுபட்டவன். தமிழகத்தினுடைய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டவன் நான் மாணவ பருவத்தில் இருந்த பொழுது. சோ தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழ் அரசியல், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எதிலுமே நாங்கள் பின்தங்கி போகவில்லை. நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம், தமிழாகத்தான் வாழ்கிறோம். அதுல எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. தெலுங்கு குடும்பத்தை நாங்கள் சார்ந்தவர்கள். தற்போதைய முதலமைச்சர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. அதுதான் சொல்லுவார். தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குடும்பங்கள், அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர மண் ஓங்கல் இருந்து வந்ததாக ஒரு செய்தி இருக்கு. அதை ஏத்துக்கிறீங்களா? அந்த செய்தி யார் சொன்னது? இந்திய அரசாங்கம் சொல்லிச்சா? இல்ல செய்தி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் புத்தகத்துல படிச்சிருக்கேன். பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் எதையாவது ஒரு கதையை இட்டுக்கட்டி பேசுகிற நபர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர், அவ்வளவுதான். ஓகே, சமூக நீதியை பற்றி உங்க கருத்து என்ன சார்? சமூக நீதியை பற்றி உங்க கருத்து என்ன? உங்க பார்வை என்ன? சமூக நீதி, சமூக நீதி என்பது ஒரு தலை சிறந்த கொள்கை. அது இந்த மண்ணிலே காக்கப்பட்டு வருகிறது, காக்கப்பட்டு வர வேண்டும். உண்மையான சமூக நீதி என்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமூக மக்களுக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக பொருளாதாரத்துல சமூக நீதி கிடைக்கும். ஏன் தமிழ்நாட்டுல இதே திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கோருகிற தலைவர்களில் நானும் ஒருவர். ஒன்று. இரண்டாவது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை யார் எடுப்பது என்ற பிரச்சனையில் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு சொல்கிறது, மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சொல்கிறது. அது ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக போய்க் கொண்டிருக்கிறது. என்றைக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு அரசு முன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். நீங்க வரவேற்கிறீங்க? ஆம். ஓகே சார், உங்களுடைய கட்சி 2026 அதாவது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல்ல தனித்து களம் காண்க இருக்கின்றதா, இல்ல உங்களை கூட்டணிக்கு அழைத்தால் கூட்டணியிலே இணைந்து களம் காண்க இருக்கின்றதா? எங்களுடைய நோக்கம் தனித்து களம் காண வேண்டும் என்பதுதான் திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நான் 53 வேட்பாளர்களை நான் அறிவித்திருக்கிறேன். ஒருவேளை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற கட்சிகள், ஆட்சி அமைக்க வலுவுள்ள கட்சிகள் இருக்கிறது என்றால், அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள் என்றால், எங்களுக்குள் கொள்கை மாறுபாடு இல்லாத அளவில் ஒரு திராவிட இயக்கமாக இருந்தால் நாங்கள் அந்த கருத்தை பரிசீலிப்போம். அதிமுக கூட்டாலும் போவீங்க, அப்ப திமுக கூட்டாலும் போவீங்க, தேமுதிக கூட்டாலும் போவீங்க, தாவேக கூட்டாலும் போவீங்க. திமுக கூட மாட்டார்கள். அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தவில்லை, அதனால் அந்த பேச்சுக்கு இடமில்லை. விஜய் கூட்டா போவீங்களா? சிந்தித்து கட்சியில் ஆலோசித்து பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்போம். விஜய் எங்களுக்கு எதிரி அல்ல. யார் தான் எதிரி? தமிழ் தேசியத்தை பேசுகிற குறுகிய எண்ணம் படைத்த மனிதர்கள், குறிப்பாக சீமான் உங்களுடைய எதிரி. சைமன், செபஸ்டியன் சைமன் என்கிற நபரும், இன்னும் சில தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருக்கிற நபர்களும்
தவறான ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள். அதை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்துவதற்கு எங்கள் சமுதாயம் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கும். தமிழ் தேசியவாதிகள் உங்களுடைய எதிரி. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் என்பது வேறு, போலி நபர்கள் என்பது வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல யாரு உண்மையான தமிழ் தேசியவாதிகள், யாரு போலியான தமிழ் தேசியவாதிகள்? தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் உண்மையான எண்ணம் கொண்டவர்கள், தமிழை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமைப்பாட்டிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்க கூடாத வகையில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் உண்மையான தமிழ் வழி வந்த தலைவர்கள். அவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். தமிழுக்கு நாங்கள் எதிரி அல்ல. அதாவது போலி தமிழ் தேசியவாதிகளை தான் நீங்க எதிர்க்க. போலியான மனிதர்கள் யார் என்றால், இந்த மண்ணிலே பிறந்த என்னை நீ ஆளக்கூடாது என்று ஒருவன் சொல்வானேயானால் அவன் போலி. அவனை நாங்கள் எதிர்க்கிறோம். அவன் யாராக இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. அவன் எந்த நிலையில் போராட்டத்தை திசை திருப்பினாலும் நான் அதற்கு தலைமை ஏற்பேன். ஜனநாயக பாதையிலிருந்து விடுபட்டு இலங்கையிலே நடைபெற்ற பிரச்சனை போல் நீங்கள் திசை திருப்பினாலும் பிரபாகரனுடைய வழியில் நான் தலைமை ஏற்பேன். ஜனநாயக பாதையிலிருந்து விடுபடுவேன். அவ்வளவுதான். நீங்க எப்போ கட்சி ஆரம்பிச்சீங்க? இதுக்கு முன்பாக எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கீங்க சார்? 2018 எனது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல 10/1/2019 நாடாளுமன்ற தேர்தல். 10/1/2019 அன்று கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ளது, அனுமதியை கொடுத்திருக்கிறது. சந்தித்த முதல் தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல். நீங்க போட்டிட்டீங்க? நான் வேட்பாளர். எந்த தொகுதியில சார்? என் கட்சியினுடைய வேட்பாளராக தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டேன். கனிமொழி எதிர்த்து போட்டிட்டீங்களா? நான் கனிமொழி எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. நானும் நின்றேன், அவரும் நின்றார், தமிழிசை சவுந்தரராஜனும் நின்றார், எத்தனையோ பல சுயேட்சைகளும் நின்றார்கள். நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய வேட்பாளராக நான் நின்றேன். அது என்னுடைய ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. நான் அவருக்கு எதிரி அல்ல. எவ்வளவு வாக்கு வாங்கினீங்க சார் முதல் தேர்தல்? அது பார்ப்போம். அது அடுத்த கட்டமா? அடுத்த 2வது முறையா? மதுரை மத்திய தொகுதியிலிருந்து போட்டியிட்டேன் 2021 சட்டமன்ற தேர்தல்ல. தமிழக சட்டமன்றத்துக்கு நான் போட்டிட்டு இருக்கேன். அடுத்ததா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, தமிழகத்திலே அவருடைய கூட்டணிக்கு எங்கள் மக்களுடைய ஆதரவை, எங்கள் கட்சியினுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறோம். இப்போ 26ல நீங்க தனித்து போட்டிடுறீங்க, அதாவது கூட்டணிக்கு அழைத்தா போட்டிடுவீங்க. இப்போது தனித்து போட்டியிடுவதா முடிவு. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் கலந்துருக்க. சுமார் 150 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவதாக திட்டம். 150 தொகுதிகள். 150 தொகுதிகள். 53 வேட்பாளர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். இன்னும் 60 வேட்பாளர்களுக்கு மேல் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொகுதி வாரியாக விரைவில் முடிவு செய்வோம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? வெற்றி பெற வேண்டும் என்பது லட்சியம். அதற்காக உழைப்பது நிச்சயம். தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக ஆட்சி பத்தி உங்க மதிப்பீடு சார்? சிறந்த முறையிலே ஆட்சி செய்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். சத்துணவு திட்டம் என்பது திருவாளர் முன்னாள் முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய அருமையான ஒரு திட்டம். பள்ளி குழந்தைகளுக்கு அது மதிய உணவு திட்டம். காலையிலும் இப்பொழுது உணவு திட்டத்தை அமல்படுத்தி செயல்படுத்துகிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஏழை எளிய மக்களின் மீது கருணையோடு தனது பார்வை திருப்புகிறார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவில் தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறார். அதுல பெரிய மனசங்கடங்கள் எதுவும் எங்களுக்கு இல்லை. திருப்தி தான் உங்களுக்கு. எங்கோ ஒன்று யார் ஆண்டாலும் சில அத்துமீறல்கள், பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். யாராண்டாலும் அது ஒரு பெரிய நாட்டில் குற்றத்தினுடைய எண்ணிக்கையை முழுமையாக நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது.
அதற்காக இரும்பு கரம் கொண்டு தனது ஆட்சியை நடத்துகிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. So, தமிழ்நாட்டை நீங்க ஆளாத பட்சத்துல வேற எந்த கட்சி ஆள வேண்டும் என்று நினைக்கிறீங்க? தொடர்ந்து அடுத்த கட்டமா ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டு நீங்க திராவிட கட்சிகள் அதான் நீங்க ஆள வேண்டும் என்று கட்சி தொடங்குறீங்க, தேர்தல் சந்திக்கிறீங்க. ஒருவேளை உங்களை மக்கள் ஆதரிச்சு வாக்களிக்காத பட்சத்துல வேற எந்த கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும், யார் ஆள வேண்டும் நினைக்கிறீங்க? மக்கள் எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். என் கட்சிக்காக நான் ஓட்டு கேட்பது எனது உரிமை. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது அவர்களது கடமை, அவர்களது விருப்பத்தை பொறுத்தது. நான் அதிலே ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பயணமாக அமைய எங்க விபி பொலிட்டிக் டாக்ஸ் நேர்பாக வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.